வணக்கம் நேர்களே. ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள். இன்று ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தவிசாளரும் ஆரம்ப காலத்தின் விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய ஒரு போராளியுமாக இருந்த பசீர் சேகுதாவத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பசீர் சேகுதாவத் அவர்களே. வணக்கம் குருபரன். ஆம், இன்றைய சமூக சூழல், அரசியல் சூழல் என்பது கடந்த ஒரு தசாப்த அரசியல் சூழலிலிருந்து சற்று மாறுபட்டிருக்கின்றது. நல்லிணக்க அரசாங்கம் என்ற ஒரு அரசாங்கம் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நல்லிணக்க அரசாங்கத்திலே குறிப்பாக சிறுபான்மை இன மக்களினுடைய பங்களிப்பு ஒன்றில் கட்சியில் உள் சார்ந்து அல்லது அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற ஒரு முறைமை, அரசாங்கத்துக்கு வெளியிலிருந்து அரசாங்கத்தினுடைய நல்ல விடயங்களை ஆதரிக்கின்ற ஒரு முறைமை காணப்படுகின்றது. முதன்முறையாக அண்மைக்கால அரசியல் வரலாற்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தினுடைய ஒரு ஆதரவு நிலை அல்லது அரசாங்கத்தினுடைய சில நல்ல நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த அரசியல் சூழல் குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? குருபரன், இந்த இணக்க அரசியல் என்பது முஸ்லீம்கள் நீண்டகாலமாக செய்து வருகிற அரசியல். ஒரு காலத்திலே முஸ்லீம்கள் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கட்சிக்குள் இணக்கத்தையும் அரசியலுக்குள் இணக்கத்தையும் நாட்டுக்குள் இணக்கத்தையும் செய்து வந்தார்கள். அதில் நான் என்ன சாதித்தார்களோ சாதிக்கவில்லை என்று சொல்ல வரவில்லை. பின்னர் தனி கட்சிகளாக இணக்க அரசியலை செய்து வந்தார்கள். ஆனால் தமிழ் தேசிய உணர்வாளர்களின் கட்சிகள் என்பது தொடர்ந்தேச்சியாக மத்திய அரசுடனான பிணக்க அரசியலையே செய்து வந்தனர். பிணக்க அரசியல் மூலமான அடைவுகள் அதிகம் என்று நம்பினார்கள். முஸ்லீம்கள் இணக்க அரசியலின் மூலமான அடைவுகள் அதிகம் என்று நம்பினார்கள். இணக்கத்தை அடைந்தார்களா, அடைவுகளை அதிகமாக அடைந்தார்களா அல்லது பின்னடைவு அடைந்தார்களா என்பது ஒரு விஷயம். ஆனால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணக்க அரசியல் மாத்திரம் பயணிக்கவில்லை. மத்திய அரசியலை பொறுத்தவரையிலே மத்தியில் எதிர்க்கட்சி நாட்டுக்கே, அதே நேரம் அரசாங்கத்தின் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவளித்தல் என்கிற ஒரு இணக்கப்போக்கு. நல்ல விஷயம் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் தேசிய உணர்வையும் பொறுத்தவரையில் தங்களுடைய அரசியல் அபிலாஷையை நிறைவேற்றுவது என்பதுதான் மிக முக்கியமான நல்ல விஷயமாக இருக்கும். அதனை அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிற விதத்தில் அரசியலிலே நடந்து கொள்கிற போது கடந்த 3 தசாப்த காலங்களுக்கு மேலாகவும் 6 தசாப்த காலங்களுக்கு மேலமாகவும் ஒரு வன்முறை ரீதியாகவும் அல்லது ஆயுத ரீதியாகவும் அஹிம்சை அடிப்படையிலும் கண்டடையாத அடைவுகளை நாம் ஒரு 2-3 வருடங்களில் அல்லது ஒரு 5 வருடங்களில் தேசிய இன்று இருக்கிற அந்த தேசிய அரசியலில் அல்லது நல்லிணக்க அல்லது நல்லாட்சி என்று சொல்கிற அரசியலில் என்ன அடைவுகள் அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். அடுத்தது, தமிழ் தேசியம் இன்றைய ஜனநாயக சக்திகளே தனியே ஒரு இணக்க அரசியல் மட்டும் இல்லை என்பதை நான் பார்க்கிறேன். இணக்க அரசியலும் பிணக்க அரசியலும் என்கிற 2 தண்டவாளங்களிலே ஒரு பயணம் செய்கிற தொடரூந்து போல தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் இன்று நகர்த்தப்படுகிறது. ஒன்று, வடமாகாண சபையிலே பெரும்பாலும் உரிமைகளுக்கு அதிகமாக மறுத்து கூறி அல்லது எதிர்த்து கூறி செய்யப்படுகிற ஒரு விதமான அஹிம்சை ரீதியான போராட்டங்களையும் முன்னெடுக்கிற அடிப்படையிலான ஒரு பிணக்கு ரீதியாக தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் அபிலாஷையை அடைந்து கொள்ளுகிற முயற்சி நடக்கிற அதே நேரம் மத்தியிலே ஒரு இணக்க அரசியலும் சம்பந்தர் அவர்களுடைய தலைமையிலான இணக்க அரசியலும் அந்த இணக்கத்துக்கு ஊக்கமாக சுமந்திருந்தவர்களும் ஏனைய சில பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கத்தக்கதாக வடமாகாணத்திலே CV விக்னேஸ்வரன் என்கிற ஒரு சைவ பழத்தினுடைய ஒரு நீதிமானுடைய ஒரு பிணக்கு அரசியல் போராட்டமும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஆகவே இது தனியே ஒரு இணக்க அரசியல் தமிழ் தேசியம் செய்கிறது என்கிற ஒரு வரலாற்றை நாம் பார்க்க முடியாது என்று நினைக்கிறேன்.
இந்த விடயத்திலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இணக்க அரசியல் மற்றும் பிணக்க அரசியல். இந்த இந்த முறைமையினை ஒரு தமிழ் தேசியத்தை கடுமையாக நேசிப்பவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு திருவாளர் சம்பந்தன் அவர்களுடைய அந்த அணியினர் அரசாங்கத்தோடு ஏற்படுத்துகின்ற சில முயற்சிகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை மேற்கொள்கிறார்கள். விட்டுக்கொடுப்பை இவர் கடுமையாக செய்கிறார் என்ற ஒரு விமர்சனம் எழுகின்றது. மறுபுறம் தமிழ் தேசியத்தை நேசிக்காதவர்கள் என்றது அல்ல, ஆனால் கடுமையான தமிழ் தேசியத்தை விமர்சிப்பவர்கள் நீதியரசர் விக்னேஸ்வரன் தலைமையிலான மாகாண சபை முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான வடமாகாண சபை மேற்கொள்கின்ற விடயங்களை விமர்சிக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட விடயம் என்று இடம்பெறுகின்ற இந்த இணக்கமும் பிணக்கமும் என்பது ஒரு ஆரோக்கியமான சூழலா, அல்லது இவர்கள் இரண்டு தரப்பினரும் இதனை ஒரு பிளவான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவான ஒரு சூழலாக, அல்லது ஒரு முரண்பட்ட சூழலாக, அல்லது சம்பந்தன் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு விக்னேஸ்வரன் தடைக்கல்லாக இருப்பதாக உணர்வதோ, அல்லது விக்னேஸ்வரனின் முயற்சிக்கு சம்பந்தன் அவர்கள் தடைக்கல்லாக இருக்கிறார் என்ற விமர்சனங்களுக்கோ, அது பற்றிய உங்களுடைய ஒரு போராட்ட அரசியலில் இருந்து ஒரு ஜனநாயக அரசியலுக்குள் வந்தவர் என்ற வகையிலே நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இரண்டு போக்குகள் என்பது இந்த தமிழ் தேசிய விடயத்திலே நான் ஆரோக்கியமானது என்று தான் பார்க்கிறேன். விமர்சனங்களும் சுய விமர்சனமும் நம்மை நாமே விமர்சிப்பதும் நமக்குள் விமர்சிப்பதும் மாறி மாறி விமர்சிப்பதும் ஆரோக்கியமற்ற ஒரு அரசியல் சூழல் என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் அது தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை. தேர்தலில் இரண்டு அணி என்று வந்து, அல்லது தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான அபிலாசையை இரண்டு விதமாக பிரித்து காட்டக்கூடிய வகையிலே இரண்டு அணிகள் இரண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை இரண்டாக பிரிப்பது என்று வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த தமிழ் தேசிய உணர்வின் ஆயுத ரீதியான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அடிப்படையாக இருந்ததே தமிழரசு கட்சியினுடைய தமிழீழ கோரிக்கை தான். அந்த கோரிக்கைக்குத்தான் 1977ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமான தங்களுடைய வாக்குகளையும் அளித்து ஆதரவையும் தெரிவித்தார்கள். ஆனால் தமிழீழத்தை கேட்டவர்கள் பேசி 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 வெட்டி பேச்சு பேச்சித்தானோ என்று சொல்லி போனதனுடைய விளைவுதான் இளைஞர்கள் வந்து ஆயுதங்களுக்கு காரணமாக இருந்தது. ஆகவே அப்பொழுதும் ரெண்டு அணியாகத்தான் இருந்தது. ஒன்று எப்பொழுதுமே வந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்க காலமாக ஜேஆருடைய காலமாக இருந்தால் என்ன, அதுக்கு பிறகு பிரேமதாசவின் காலமாக இருந்தால் என்ன, அதுக்கு பிறகு சந்திரிகாவுடைய காலமாக இருந்தால் என்ன, அதுக்கு மஹிந்தையோட காலமாக இருந்தால் இணக்க அரசியல் செய்கிறவர்கள் என்ற ஒரு சிறு குழு இருந்து கொண்டு தான் இருந்தது தமிழர்களுக்கு. ஆனால் அதையும் மீறி ஒரு பிணக்கு அரசியல் கூட தங்களுடைய அரசியல் அபிலாசையை அடைந்து கொள்ளுகிற நாட்டத்தில் உள்ளவர் தான் அதிகமாக இருந்தார். நான் முன்பு சொன்னதை போல இருந்தாலும் தமிழ் மக்கள் ஒரு சேர ஒரு பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஒரு சார்பாக வாக்களித்தது என்பது தான் இன்று வரையான அவர்களுடைய பலம் வடகிழக்கிலே. ஆகவே அந்த பலம் சிதையாத வகையிலே எதிர்காலத்தில் நடந்து கொள்வது தான் சம்பந்தர் ஐயா இவ்வளோ அனுபவமுள்ள அரசியல்வாதிக்கும் வாழ்க்கையின் மிகப்பெரிய அனுபவம் உள்ள நீதி அரசர் ஐயா அவர்களுக்கும் உரிய கடமைன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. ஒரு தனியே ஒரு பார்வை இருப்பது என்பதும் ஒரு விதமான பாசிச போக்குக்கு வழிவகுக்கும். உண்மையிலே விமர்சன ரீதியான போக்கும் இரண்டு விதமான அணுகுமுறைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 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 என்னை பொறுத்தவரையிலே ஒரு மிக முக்கியமான விடயம் நடந்துவிடக்கூடாது தமிழர்களுக்குள். அது எனக்கு அந்த சொல்வதற்கான ஒரு உரிமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் அது என்ன விஷயம் என்றால், எப்பொழுதுமே தமிழ் தேசியத்துக்கு உறுதியான தலைமைத்துவத்தை கொடுத்தவர்கள் தமிழ் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். தந்தை செல்வாவினுடைய காலத்தில் இருந்து உறுதியாக இந்த போராட்ட வழிமுறைகளுக்கு தலைமை தாங்கியவர்கள் தமிழ் கிறிஸ்தவர்களாக இருக்கிற அதே நேரம் அவர்கள்
தமிழர்களில் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவை வழங்கிய ஒரு பெரிய பணியை என்ன சைவர்கள் இந்துக்கள் செய்திருக்கிறார்கள். அங்கே எந்த விதமான வேறுபாடும் இருக்கவில்லை. இந்த பிணக்கு அந்த வேறுபாட்டை விதைத்து விடக்கூடாது தமிழ் மக்களுக்குள். தமிழ் என்கிற ஒரே பார்வையில் செயல்பட்டவர்கள். தமிழும் மொழியும் மதமும் சமாந்தரமாக இயங்குகிற ஒரு போக்குள்ளது. ஆகவே எப்பொழுதுமே சமாந்தரமாக இயங்குகிற இந்த போக்கு ஒரு வடிவோடு செயல்பட்டது ஆறுமுக நாவலர் காலத்தில் இருந்து. அவர் சைவமும் தமிழும் இரண்டு கண்கள் என்று சொன்னாலும் கூட கிறிஸ்தவ தமிழர்கள் மிக உறுதியாக தமிழோடு பற்றாக இருந்திருக்கிறார்கள். இந்த முஸ்லீம்கள பிரச்சனையில் அதுதான் நடந்தது. முஸ்லீம்கள் மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்தது. ஸோ எனவே இந்த இந்த பிணக்க இணக்க அரசியல் என்பது உட்கட்சி பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து அது அது ஒரு மதம்சார் பிரச்சனைகளாக வந்துவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். என்றால் அப்படி இதுவரை நடக்கவில்லை. எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சம்பந்தருக்கு பிந்திய தலைமை என்கிற விடயத்தில் ஒரு பாரிய முரண்பாடு வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்புகிறேன். எனவே தான் இவைகளை மனம் கொண்டு தமிழ் தேசியம் மிக உறுதியோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிறுபான்மை மக்கள் உறுதியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் பெரும்பாலும் இணக்க அரசியல் மாத்திரமே செய்து வந்தார். முஸ்லீம் காங்கிரஸ் அஷ்டவுடைய காலம் மட்டும்தான் அது ஒரு பெரிய குரலாக இருந்தது. பிந்திய காலங்கள் ஒரு அரசியலிலே அரசியல்வாதிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கான வியூகங்கள் தான் அதிகமாக வகுக்கப்பட்டன. நிச்சயமாக நீங்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம்ஏஎம் அஷ்ரஃபை பற்றி கூறுகின்ற பொழுது நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டுகளிலே அவர் இறப்பதற்கு முன்னதாக ஒரு செவியை கண்டிருந்தோம். அதிலே சலுகைகள் உரிமைகள் என்ற விடயங்கள் வந்த பொழுது அவர் ஒரு இடத்திலே தவறுதலாக சலுகைகள் பற்றி சலுகை அரசியல் என்பதை பற்றி பேசின பொழுது நாங்கள் அதை கேள்வி கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன்னிக்க வேண்டும், சலுகை அரசியல் என்பது சிறுபான்மை மக்களுக்கு உகந்ததல்ல, உரிமைகள் சார்ந்து சிறுபான்மை மக்கள் நிற்க வேண்டும். ஆனால் அந்த விடயத்திலே தமிழ் மக்கள் இன்னும் அந்த சலுகை அரசியல் சார்ந்து வரவில்லை. ஏனையவர்கள் சலுகைகளை நோக்கி முழுமையாக அதற்குள் மூழ்கி விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது என்று கூறினார். அந்த வகையிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று எம்ஏஎம் அஷ்ரஃபுக்கு பிற்பட்ட காலத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய போக்கு அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய அரசியல் இருப்பு என்பது ஆளும் அரசுகளுடன் சார்ந்த இருப்பாக மாறி வந்திருக்கிறது. அந்த ஆளும் அரசுகளோடு சார்ந்த இருப்பாக மாறி வந்து ஒரு இணக்க அரசியல் செய்கின்ற நிலைமைகளை கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த ஆளும் அரசுகள் சிங்களமயமாக்கல் என்ற விடயத்திலே கிழக்கினுடைய எல்லை ஓரங்களை முஸ்லிம் மக்களுடைய பிரதேசங்களை ஆக்கிரமிப்பதும் வயல் சார்ந்த பிரதேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் அவர்களுடைய உற்பத்தி சார்ந்த விடயங்களை தங்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு வருவதுமாக இந்த நிலைமைகள் வந்து கொண்டிருந்தன. எனவே இவை குறித்து அதாவது இந்த ஆளும் அரசுகளோடு ஒரு இணக்க அரசியல் செய்கின்ற போது கூட உரிமை அரசியல் என்ற விடயத்திலே அடிப்படை விடயங்களை கூட முஸ்லீம் காங்கிரஸ் விட்டு கொடுத்ததா அல்லது இணங்கி சென்றதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. எனவே இந்த சிங்களமயமாக்கல் முஸ்லீம் காங்கிரஸ் ஆளும் அரசுகள் என்ற விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்ப்பீர்கள்? நீங்கள் எங்களுடைய கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர் அஷ்ரஃப் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை சொன்னீர்கள். ஒரு வரலாற்று உண்மையை நான் சொல்ல வேண்டும். அவர் 90களில் நம்பினார் தொடர்ந்தேர்ச்சியாக எதிர்க்கட்சி அரசியல் செய்வது முஸ்லீம் சமூகத்தினுடைய அரசியல் அந்தஸ்து அல்லது அரசியல் நாடியோட்டத்தின் அடிப்படையிலே கட்சியின் இருப்புக்கு தனித்துவமான அடையாள அரசியலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் நம்பினார் முதல் காலங்கள். அதனால்தான் ஒரு அரசை உருவாக்குவதில் பங்காளியாகவும் அரசியல் அமைச்சராகவும் இருந்தார். ஆனால் அந்த 94 தொடக்கம் 2000ஆம் ஆண்டு வரையான அந்த அரசுடனான இணைந்த இணக்க அரசியலிலே அவருடைய பட்டறிவு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவருடைய சிந்தனை ரீதியாக அல்லது அனுபவம் அல்ல, சிந்தனை அடிப்படையில் ஒரு கற்பனை அடிப்படையில் பார்த்தது ஒரு விதமாகவும் உள்ளே போய் அனுபவ ரீதியாக பார்த்தது வேறு விதமாகவும் இருந்தது. ஆகவே அவர் 2000ஆம் ஆண்டு தேர்தல் காலத்திலே அவர் காலமரணம் அடைந்தார். அந்த தேர்தலிலே அவர் ஆளும் கட்சியிலே இருப்பதை விரும்பி இருக்கவில்லை என்பதை நான்
ஒரு இன்னும் வாழும் சாட்சியாக இருக்கிறேன். என்னிடமே அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அடுத்த முறை என்னிடம் நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் தேர்தல் முடிய நான் உம்ராவுக்கு சென்று விடுவேன், நீங்கள் போய் எதிர்க்கட்சியில் உட்கார வேண்டும் என்று சொன்னார். எம்பியாக வரக்கூடிய தேர்தல் கட்டுப்பாடு எல்லாருக்கும். அதனை செய்வதற்கு நாங்கள் தவறுவிட்டோம். இந்த ரவுஃப் ஹக்கீம், இந்த பஷீர், இந்த ஃபேரியல், இப்போ இருக்கிற எல்லாருமே அந்த தவறு தான் இன்று வரை இந்த கடந்த 16 வருட கால அரசியலில் முஸ்லீம் அடையாள அரசியல் பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நானும் அதற்கு காரணம் என்று சொல்லுவேன். ஒரு சுயவிமர்சன ரீதியாக நீங்கள் இழைத்த குற்றங்களை பின்பாவது ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு உங்களுடைய அரசியலுக்கு அர்த்தமே இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இது ஒரு பெரிய பின்னடைவு முஸ்லீம்களுக்கு. அது மாத்திரமில்லை, கிழக்கை எப்பொழுதும் சிங்களமயமாக்க வேண்டும் என்ற விருப்பம் இப்பொழுது வந்ததல்ல. அது சுதந்திரம் கிடைத்த காலத்திலிருந்து ஆரம்பித்த விஷயம், 40களில் 50களில் ஆரம்பித்த விஷயம். அதுக்கான ஒரு 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 நிரந்தர திட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்ப்பீர்களாக இருந்தால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த பேரினவாத கூச்சல் நின்றவாடும் இல்லை, திட்டமிட்ட அடிப்படையிலான எந்த செயல்பாடுகளும் நிறுத்தப்பட்டதும் இல்லை. அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சேவாக இருக்கலாம், அல்லது சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், அல்லது இன்று வந்திருக்கிற நல்லாட்சி என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டரசாக இருக்கலாம். ஆகவே கிழக்கிலே என்னை பொறுத்தவரையிலே ஆக குறைந்தது இன்னொரு 10 வருடங்களுக்கு முஸ்லீம்கள் ஒரு எதிர்க்கட்சி அரசியல் செய்ய வேண்டும். முஸ்லீம்களுக்குள் எதிர்க்கட்சி அரசியல் செய்வதற்கும் குரல் கொடுப்பதற்கும் ஒரு ஜனநாயக ரீதியான அடிப்படையிலான போராட்டங்களை வளர்த்தெடுப்பதற்குமான ஒரு வேலை திட்டமும் முன்வைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விடயத்தை சொன்னீங்கள், ஒரு 10 வருடத்துக்கு முஸ்லீம் காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையிலே அமர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அந்த அரசியல் ரீதியான அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி சமைக்கும் என்று கூறுகின்ற பொழுது, சிறுபான்மை தேசிய இனங்கள், முதலாவது சிறுபான்மை தேசிய இனம், அடுத்து வருகின்ற சிறுபான்மை இரண்டாவதாக இருக்கிற தேசிய இனத்தை ஒடுக்குகின்ற வரலாறுகள் இருந்திருக்கின்றன. ஒரு குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய முஸ்லீம்களுடைய வெளியேற்றம், அதாவது வடக்கு முஸ்லீம்களுடைய வெளியேற்றம், அதாவது பலாத்கார வெளியேற்றம், பலவந்தப்படுத்தப்பட்ட வெளியேற்றம் நடந்த பொழுது, உங்களுக்கு தெரியும் 90களிலே வெளிவந்த சர்ணியர் பத்திரிகையில் நாங்கள் வெளிப்படையாக எழுதியிருந்தோம் தேசியத்தின் தற்கொலை என்று சொல்லி, முஸ்லீம்களுடைய வெளியேற்றம் தேசியத்தின் தற்கொலை என்று. பின்பு நீங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைமை சந்தித்த பொழுது அவர் கூறியிருந்தார், இது ஒரு வருந்தத்தக்க விடயம் நடந்துவிட்டது, இதற்கு மன்னிப்பு கேட்கிறோம் என்று பகிரங்கமாக கேட்டிருந்தார். அது தவிரவும் முற்போக்கு தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி, முற்போக்கு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது படித்த தமிழர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாலானவர்கள் இது குறித்து வருத்தங்களை பகிரங்கமாக எழுத்துக்களிலும் நூல்களிலும் வடித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் தமிழ் முஸ்லீம்களுக்கிடையே பிணக்குகள் வருகின்ற பொழுது வடக்கினுடைய முஸ்லீம் வெளியேற்றத்தை தான் முஸ்லீம் தலைமைகளும் முஸ்லீம் சமூகமும் முன்னிறுத்தி அதனை தங்களுக்கு ஒரு காப்பரனாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் நிலவுகின்றது. அதேவேளை தனிப்பட்ட முஸ்லீம் தரப்புகளாலோ அல்லது தலைமைகளாலோ பாரிய அளவிலே கிழக்கிலே தமிழ் சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தது யுத்த காலங்களில். அதற்காக இன்று வரை எந்த முஸ்லீம் தலைமைத்துவங்களுமோ அல்லது முஸ்லீம் கட்சிகளுமோ முஸ்லீம் நபர்களுமோ பகிரங்கமாக வருத்தங்களை மன்னிப்புகளை கேட்டதில்லை. இது குறித்து நீங்கள் 80களின் ஆரம்பத்தில் ஒரு புரட்சிகர விடுதலை இயக்கத்தில் இருந்து ஒரு போராளியாக புறப்பட்டு இறுதியாக நீங்கள் அதாவது அரசியலிலே சற்று அதாவது ஓய்வு நிலை என்று சொல்ல முடியாது ஒரு ஒரு செயற்பாடு நிலைமைக்கு வருகின்ற வரை, இறுதியாக வருகின்ற கேபினட் மினிஸ்டர் என்ற போஸ்டோடு இருக்கின்ற வரைக்குமான உங்களுடைய அனுபவத்திலே இது குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் வெறும் ஒரு எமோஷனலான ஒரு உணர்ச்சி வசப்படுகிற உணர்வு சார்ந்த விஷயமாக பார்க்காமல் இது ஒரு கோட்பாட்டு ரீதியாகத்தான் நான் பார்த்து வந்திருக்கிறேன். ஒன்று,
வடக்கிலே இருந்து முஸ்லீம்கள் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டது பிரபாகனுடைய முதலாவது தோல்வி என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது நிலைமைதான் முள்ளிவாய்க்கால். ஒன்று, வடக்கிலே இருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு சமனானது அல்ல கிழக்கில் இருக்கிற விஷயம். அது ரெண்டையும் வெவ்வேறாக நாங்கள் பார்க்க வேண்டும். வடக்கிலே இருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டமையை ஒரு சந்தர்ப்பமாக சில முஸ்லீம் அரசியல்வாதிகள் பாவிக்கிறார்கள் என்பதுதான் துரதிர்ஷ்டம். ஆனால் கிழக்கை பொறுத்தவரையிலே கிழக்கிலே நடந்த விஷயம் இரண்டு தரப்புகளும் பலமான தரப்புகள். தமிழர்களும் முஸ்லீம்களும் சமனான பலமுள்ள தரப்புகள் சமுதாய அடிப்படையில். வடக்கிலே முஸ்லீம்கள் பலவீனமான தரப்பு. ஆகவே ஒரு பலவீனமான தரப்பை இலகுவாக துரத்தி வெளியேற்றியது ஒரு ஸ்தாபனம். அதுவும் சிறுபான்மை மக்களுடைய விடுதலைக்காக புறப்பட்ட தங்களுடைய உயிரையே தத்தம் செய்து வாழுகிற, தத்தம் செய்ய தயாராக இருக்கிற போராட்டம் என்பதுதான் அங்கு பிரச்சனை. அல்லது வடக்கிலே இருக்கிற எந்த சாதாரணமான தமிழ் மக்களும் அதனை விரும்பி இருக்கவில்லை. எந்த முற்போக்கு சக்திகளும், அனைத்து முற்போக்கு சக்திகளும் இதற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தன. இருக்கிற பிரச்சனை முதலாவது வடக்கிலிருந்து முஸ்லீம்கள் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டது என்பது பிரபாகனுடைய தலைமையின் முதலாவது பலவீனம். ஏனென்றால் கிழக்கிலிருந்து சென்றவர்கள் தான் அதை செய்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஆட்களுடைய பேரும் தெரியும், ஆட்களையும் தெரியும், அவங்களுடைய முகமும் தெரியும், முதுகும் தெரியும். அதுதான் சொல்கிறேன். அதுதான் முதலாவது. ரெண்டாவது ஒரு ஸ்தாபனம், ஒரு விடுதலை அமைப்பு. அந்த விடுதலை அமைப்பை தமிழர்களின் விடுதலை அமைப்பாக முஸ்லீம்கள் அங்கீகரித்ததன் விளைவுதான் அந்த வடக்கிலிருந்து வெளியேற்றத்துக்காக இன்னும் பேசுகிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் அந்த போராட்டத்தின் மீது மதிப்பு வைத்திருக்கிற முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆதரவளித்தார்களோ எதிர்த்தார்களோ இருக்கிறார்கள். ஆகவே அதை வடக்கு விஷயத்தை நாங்கள் அப்படி பார்க்க வேண்டும். ரெண்டாவது, கிழக்கிலே இரண்டு பலமுள்ள சமூகங்களுக்கு இடையிலான ஒரு சண்டை தான் அது. அதில் இலங்கை இராணுவம் முஸ்லீம் இளைஞர்களை பயன்படுத்தியது என்பது தான் அங்கே இருக்கிற பிரச்சனை. எப்படி கிழக்கிலே இருந்த தமிழர்களின் பக்கத்து ஒரு ஆயுதமும் ஆயுத வாடையும் செயல்பாடும் இருந்ததோ அதற்கு நிகராக ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே இலகுவாக இலங்கை அரசாங்கத்தால் முஸ்லீம் இளைஞர்களை பயன்படுத்தக்கூடியது இருந்தது. ஆகவே அங்கு மன்னிப்பு கேட்பது என்பதுக்கு ஒரு ஸ்தாபன செயல்பாடும், மற்றது முஸ்லீம்களுடைய அரசியலை விட மிக மூத்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல், பக்குவப்பட்ட அரசியல். அந்த அரசியலும் அந்த அரசியல்வாதிகளும் முற்போக்கு சக்திகளும் வெளியிலே நாங்கள் இதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னது மிக முக்கியமான விஷயம். அஷ்ரப் மிக தெளிவாக சொன்னார், மன்னிப்போம், மறக்க மாட்டோம். இந்த விஷயத்தை தெளிவாக சொன்னார். நானும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் மறக்க முடியாது என்று சொன்னால், இது ஒரு வரலாற்று நிகழ்வு. நாங்கள் 83 மறக்க முடியாது, 56 மறக்க முடியாது, 77 மறக்க முடியாது, முள்ளிவாய்க்காலை மறக்க முடியாது, எந்த தருணத்தில் மறக்க முடியாது. மறந்தால் வரலாறு போய்விடும். ஒரு இனத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய அல்லது எந்த தரப்பினுடைய ஒரு வரலாறு அழிக்கப்படுமாக இருந்தால் அந்த இனம், அந்த சமூகம் அழிக்கப்படுவது சமம். ஆகவே இது ஒரு வெறும் முக்கியமான வரலாற்று நிகழ்வு. கிழக்கிலும் பல இடங்கள் எல்லா இடங்களும் நடந்தது. ஆகவே மன்னித்து பரஸ்பர மன்னிப்பு வேண்டும். இந்த வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக இருந்தாலும் சரிதான், கிழக்காக இருந்தாலும் சரிதான், ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு முஸ்லீம்கள் என்று பார்க்கிற போதும் வடகிழக்கு தமிழர்கள் என்று பார்க்கிற போதும் பரஸ்பரம் இரண்டு சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் அவர்களின் தலைவர்களும் பரஸ்பரம் மன்னித்து எதிர்காலத்தை இரண்டு இனங்களுடைய அரசியல் அபிலாசைகளை பெற்றுக்கொள்வதில் இணைந்து செயல்பட வேண்டும். அதாவது நாங்கள் பொதுவாக இந்த நல்லிணக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பான்மை இனத்தோடு அல்லது ஆளுகின்ற அரசுகளோடு சிறுபான்மை இனத்தினுடைய நல்லிணக்கம் பற்றி தான் பேசுவதுண்டு. ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் நினைக்கவில்லையா, பிரதான இரண்டு சிறுபான்மை இனங்களுக்கு இடையில் ஒரு நல்லிணக்க அரசியல் ஒன்று வளர்க்கப்பட வேண்டும், அதற்கான அத்திவாரமிடப்பட வேண்டும். அரசியல் இருப்புகளுக்காக இரண்டு இன முரண்பாட்டை முதன்மைப்படுத்தி பாராளுமன்ற அரசியலை மேற்கொள்ள கூடாது என்ற விடயத்திலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? என்னை பொறுத்தவரையில் நான் மிக நீண்ட நாட்களாக சொல்லி வருகிறேன். அதிகமாக
அது பற்றி பேசிய ஒரு அரசியல்வாதி இருக்குமென்னு நானாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இனப்பிரச்சனை தீர்விலேயே தமிழ் பேசுகிற இரண்டு தரப்பும் ஒரு மேசையை இருந்து ஒரு தீர்வுப்பதை தயாரித்து சிங்கள மேசைக்கு போடுங்கள் என்று நான் 25 வருடமாக சொல்லி வருகிறேன். அப்போ நல்லிணக்கம் என்ற நமக்குள் ஒரு நல்லிணக்கம் என்பதை விட நான் பல இடத்தில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு உடன்பட முடியாவிட்டால் உடன்படிக்கைக்காவது வாருங்கள் என்று. தமிழர்களை முஸ்லீம்களை தமிழர்கள் முஸ்லீம்கள் சாதாரண மக்கள் அப்பாவிகள் பாவம். இது தலைவர்கள் சொந்த அரசியலை செய்வதற்கு தேவைப்படுகிற போது உறவு என்று பேசுவதும், சொந்த அரசியலை மையப்படுத்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அல்லது முரண்பட்டால் தான் தங்களுக்கு வசதி என்றால் முரண்பட்டு கொள்வது என்பது போன்ற செயல்பாடுகள் வரலாற்று நடுகிலும் வந்திருக்கிறது இரண்டு தரப்புக்கும். ஆகவே இதனை நிமித்தி கொண்டு என்னுடைய நம்பிக்கை தமிழர்கள் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து ஒரு பொதியை போடாமல் ஒரு தீர்வு சாத்தியமில்லை என்பது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், உலக வரலாறு எங்கிலும் ஒரு சிறுபான்மை என்பது சிறுபான்மை மாத்திரமல்ல. தமிழர்கள் இலங்கையில் சிறுபான்மை, வடகிழக்கில் பெரும்பான்மை. முஸ்லீம்கள் இலங்கையில் சிறுபான்மை, வடகிழக்கில் சிறுபான்மை, அம்பாறையில் பெரும்பான்மை. இது மையவாதம் வருகிறது. ஆகவே இந்த மையவாதத்தை தகர்த்தறியக்கூடிய வகையிலே இரண்டு தரப்புகளும் செயல்பட வேண்டும். சில விஷயங்கள் இது பரஸ்பரம் ஆண்டாண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக சொல்லி வருகிற விட்டுக்கொடுப்பு, புரிந்துணர்வு, சகவாழ்வு எல்லாத்தையும் அரசியல் இதை நோக்கி வைக்குவாங்க. த ப்ராப்ளம் இஸ் ஒன்லி பொலிட்டிக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. கலாச்சார உறவு இருக்குது, மொழி உறவு இருக்குது, எங்களுடைய வாழிடங்கள் ரீதியான நெருக்கமான உறவுகள் இருக்குது. மற்றது பூகோள ரீதியான வசதியும் வாய்ப்பும் நட்பும் பேண வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் உறவு தானாக இருக்குது, இயற்கையாக இருக்குது. அந்த உறவு செயற்கையாக செய்யப்படுகிற அரசியலில் செயற்கையாக வருகிற முரண்பாடு தான் இயற்கையே மாற்றி அமைக்குது. ஆகவே அரசியல் உடன்பாட்டுக்கு வருவது மிக முக்கியம்னு நான் நினைக்கிறேன்.